ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் சேனல். இன்றைக்கி என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பே சட்னி எங்கள் வீட்டு ஸ்டைலில் நான் வைக்கிறேங்க. மற்றவங்க எப்படி வைப்பீங்களோ அது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் வைக்கிறீங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி வைக்கிறேன். ஒரு கடாய் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டேன். 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். சட்னி ரொம்ப சூப்பராக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 வெங்காயம், நீங்கள் சின்னதாக கட் பண்ணாலும் சரி, நீல வாக்கில் கட் பண்ணிக்கினாலும் சரி, இது உங்கள் விருப்பம் தான். இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். சின்ன டிப்ஸ் தாங்க. நம்ம டெய்லியுமே பாத்திரம் கழுவி நம்ம கை பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாகவும் ஒரு மாதிரி ஸ்கின் ரொம்ப சுருங்கின மாதிரி இருக்கும். அதுக்கு டெய்லி நைட் கையை நல்லா சோப் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு படுத்துக்குங்க. கை நல்லா சாஃப்டாக மென்மையாக இருக்குங்க. இப்போ 4 பச்சை மிளகாவை நான் நீல வாக்கில் கீறி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் நம்ம இதில் சேர்க்குறோம். வேறு எதுவும் நம்ம காரத்தூளோ இல்லை மிளகாத்தூளோ சேர்க்க போகிறதில்ல. 4 நல்ல பழுத்த தக்காளி எடுத்து நான் சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி சேர்த்துக்குங்க. நல்ல பழமாக இருந்தால் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து பொட்டுக்கடலை, நான் 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். நாங்கள் 5 பேருக்கு தேவையான அளவுக்கு நான் செய்கிறேன். இப்போ 5 ஸ்பூன் பொட்டுக்கடலை போட்டுட்டு நல்ல ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக வச்சிடலாம் கரைச்சிட்டு. இப்போ பாருங்கள் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் எடுத்துருக்க ஸ்பூனால் ஒரு 1.5 ஸ்பூன் இல்லைனா 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. மஞ்சள் பொடி அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுங்க. அது வதங்கின ஸ்டேஜுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சோம் இல்லைங்களா பொட்டுக்கடலையை, அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தாராளமாகவே சேர்த்துக்கலாங்க. ஏன்னா இது கொதி வரும்போது கொஞ்சம் கட்டியாகும். இப்போ நான் தண்ணி அதிகமாக சேர்த்துட்டேன். இப்போது ஒரு கொதி வரட்டுங்க. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சுங்க. அடாடாடாடா, என்ன ஒரு டேஸ்ட்டுன்றீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாம்பே சட்னி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்து மூடி வச்சிடலாம். அவ்வளோதாங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் கரெக்டான சைட் டிஷ்ஷுங்க. சூப்பராக இருக்கும். இப்போ நான் சுட சுட இட்லி ஊற்றி இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டேஸ்ட் பண்ணிடலாமா? வாங்க சாப்பிட்லாம். இப்போ பாம்பே சட்னி அந்த இட்லி மேலே ஊற்றி சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய சட்னி தாங்க இது. பேச்சுலர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணக்கூடியது தாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ டேஸ்ட் பண்ணிடலாம். பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடாடா, இப்போயே சாப்பிட்ணும் போல் தோணுதுங்க. வாங்க டேஸ்ட் பண்ணிடலாம். எப்போவுமே நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு கம்மியாக தெரியும்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு இன்றைக்கி இதை சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட் இருந்ததுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சூப்பருங்க. தங்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.